श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। यक्ष प्रश्नम கடந்த சத்சங்கத்தில் 82வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்திருக்கோம். அந்த கேள்வி வர இடத்தில் இருக்கிற ஸ்லோகம் 3-4 விஷயங்கள் ஸ்ரத்த பற்றி சொல்றது. ஆனால் கேள்வியில் ஸ்ராத்தம் அப்படின்னு கேட்கும்போதும் அதில் 4வது கேள்வியா அந்த ஸ்ராத்தம் வைக்கிற காலம் ஏது சரியான காலம்? வாட் இஸ் த ரைட் டைம் டு கண்டக்ட் த பித்ரு காரியம் ஸ்ராத்தம்? தட் இஸ் த கொஸ்டின். அப்போது எப்போ சரியான ஒரு பிராமணன் நமக்கு கிடைப்பாரோ, மந்திரம் உச்சாரண காரிய பத்ததி எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கிற பிராமணன் எப்போ நமக்கு அவைலபிளாக இருக்காரோ அதுதான் ஸ்ராத்தம் வைக்கிறதுக்கு கரெக்டான சமயம் அப்படின்னு பதில் கொடுத்தாரு யுதிஷ்டிரர். அது பேசும்போது இந்த ஸ்ரத்தானே பதத்திலிருந்து இந்த ஸ்ராத்தமனே வார்த்தை வந்ததுனால ஸ்ரத்தையா தீயத்தே இது ஸ்ராத்தம். அந்த வகையில் அர்த்தம் எடுத்துக்கிட்டால் எது செஞ்சால் கூட நம்ம அது எல்லாமே ரொம்ப அத்தியந்த கமிட்மெண்ட்டோட நம்பிக்கையோட சின்சியராக பக்தியோட செய்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நமக்கு புரியுறது. அது சொல்லும்போது ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் பயணம் செய்யணும்னு விரும்புகிற சாதகன் முமுக்ஷு அவன் எப்படி இந்த வித்யனை கற்றுக்குவான்? பிரம்ம வித்யா விஷயத்தில், ஆன்மீக வித்யா விஷயத்தில் ஸ்ரத்த என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால் அந்த ஸ்ரத்த இங்கே முதல் ஈஸ்வரன் மேலே இருக்கணும். அந்த ஈஸ்வரன் நம்ம காட்டுற ஸ்ரத்தத்துக்காக அவர் நமக்கு குருவனை அமைச்சு கொடுப்பார். குரு என்ன பண்ணுவார்? அந்த குரு மேலே நமக்கு இருக்கிற ஸ்ரத்தனால் அந்த குரு சாஸ்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போது ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்கள் மேலே அத்தியந்த நம்பிக்கை இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும். ஈஸ்வர, குரு அண்ட் சாஸ்திரம். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்க்கையிலோ தப்பான வழியிலோ அதர்மமான வழியிலோ போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இது சத்தியம். அப்போது
அந்த காலம் பற்றி கேட்டதுனால இப்போது கடவுளை கும்பிடுறதுக்கு வணங்கிறதுக்கு எது நல்ல காலம் அப்படின்னு கேட்கலாமா? கடவுள் எப்பவுமே அவைலபிளாக தான் இருக்கார். அதனால தெய்வ சிந்தனை பண்ணுறதுக்கு, சத்சங்கத்துக்கு போய் குருவின் ஆசிரியிச்சு சாஸ்திரம் கேட்கறதுக்கு முகூர்த்தமாக பார்ப்போம், நல்ல நேரமாக பார்ப்போம். ஆனால் மக்கள் நல்ல இந்த விஷயத்தில் தாமதம் செய்வாங்க, வெயிட் பண்ணுவாங்க. நான் ஒரு மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் வரேன் குருஜி, எனக்கு இன்னும் ஒரு வருஷம் கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு வேலை சொல்லுவான், வீட்டில் இந்த காரியம் நடக்கணும், வீடு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லை புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி ஏதோ ஒன்று சொல்லி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு இவனை கை விடுவான். அதனால் நல்ல விஷயம் அதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்கிறதுக்கோ அது எல்லாத்துக்கும் டைமும் முகூர்த்தம் பார்ப்போம். ஆனால் கடவுளை ஆராதிக்கிறதுக்கு நல்ல நேரம்னு பார்க்கக்கூடாது. எப்போ கடவுள்னு சொல்கிறோமோ அங்கே கெட்ட நேரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால் இந்த நேரம் இப்போ கடவுளை பற்றி சிந்திக்கிறது நல்ல நேரம், இப்போ குருவின் ஆசிரியிக்கிறது நல்ல நேரம், இப்போ சாஸ்திரம் கேட்கறது நல்ல நேரம், அதுதான் சுப முகூர்த்தம். அதனால் இங்கே எந்த விதமான ஒரு போஸ்ட்போன்மெண்ட், டிலே, லேசினஸ் இதெல்லாம் இருக்கவே கூடாது. சரி, அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி நம்ம 83லேருந்து 86வது கேள்வி வர ஸ்லோகத்தின்னு படிப்போம். இது 87 88வது ஸ்லோகத்தில் வரும். தப கிம் லக்ஷணம் ப்ரோக்தம் கோ தமஸ்ச பிரகீர்த்திதः க்ஷமா ச கா பரா ப்ரோக்தா காச்ச ஹ்ரீஹி பிரகீர்த்திதா. 4 கேள்விகள். அதுக்கு யுதிஷ்டிரர் கொடுக்குற பதில் தபஹ ஸ்வதர்மவர்த்தித்வம் மனசோ தமனம் தமஹ க்ஷமா த்வந்த்வசஹிஷ்ணுத்வம் ஹ்ரீரகார்ய நிவர்த்தனம் ஹ்ரீரகார்ய நிவர்த்தனம் அப்படின்னு யுதிஷ்டிரர் பதில் கொடுத்தார். ஒரு கேள்வி என்னன்னு பார்ப்போம். இங்கேருந்து சில கேள்விகள் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ முடியுமோ எல்லாமே ஆத்தியாத்மிக விஷயம். சாதகனுக்கு என்னென்ன இருக்கணும், அதெல்லாம் எப்படி பண்ணணும், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இங்கே வர்றதுனால இது நமக்கு அத்தியந்த முக்கியம். முதல் கேள்வி இங்கே 83 ஆர்டரில் பார்த்தா, தபத்துடைய ஸ்வரூபம் என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பெனன்ஸ்? தபம் என்பது என்ன? அதோடைய ஸ்வரூபம் என்ன? லக்ஷணம். தபத்துக்கு பெனன்ஸ் என்ன லக்ஷணம் சொல்லப்படும்? அதுக்கு பதில் கொடுக்கிறார். தபஹ ஸ்வதர்மவர்த்தித்வம். ஒரு மனிதன் அவனுடைய ஸ்வதர்மத்தினை அவனை அனுசரிச்சுட்டே இருந்தால் அதே தபஸ்ஸாம.
இப்போது பொருத்தமாக இருக்கும் இந்த கேள்வி நமக்கு 18வது அத்தியாயம் பகவத்கீதை இங்கிலீஷில் கேட்குறோம். அப்புறம் 3வது அத்தியாயம் பகவத்கீதை தெலுங்கில் கேட்குறாங்க. இப்போ தமிழில் அந்த 2 அத்தியாயங்களுக்குள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற இந்த விஷயம் ஸ்வதர்மம், அது கேட்குறவங்களுக்கு இப்போ நான் எதுவுமே விவரிக்க வேண்டாம், அப்படி புரியும். ஏன்னா அங்கே ரொம்ப விஸ்தரித்து நம்ம அந்த தபஸ்ஸுன்னு பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்னும் சொல்லணும்னா ராமாயணத்தில் ராமருடைய குணங்கள்னு பார்க்குறோம் தமிழ் வகுப்பில். அங்கே கூட அந்த ராமாயணம் அந்த கேள்விகள் முதல் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே சொன்னோம் இல்லையா, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஹா. ஸோ வாழ்க்கையை என்ன நீ செஞ்சிட்ருக்கிறியோ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அது எல்லாமே கூட தபந்தான். அதில் நீ ஸ்வதர்மம் அனுஷ்டிக்கிறியா இல்லைன்னேது முக்கியம். அப்போது அந்த ஸ்வதர்மம் பற்றி பகவான் கிருஷ்ணர் சொன்னால், ஸ்வதர்மம் மீன்ஸ் ஓன் டியூட்டி. நீ இப்போது வாழ்க்கையில் எந்த ஆசிரம வர்ண தர்மத்தில் இருக்க, உதாரணத்துக்கு இப்போது நீ உனக்கு வயசு என்ன, ஆசிரம தர்மம்னா நீ பிரம்மச்சாரியாக இருக்கிறியா, கிரகஸ்தனாக இருக்கிறியா, இல்லை ரிட்டையர் ஆகி வானப்பிரஸ்தனாக இருக்கியா, இல்லை சன்னியாசியாக இருக்கிறியா. எல்லோருக்கும் அந்தந்த வயசில் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கடமை இருக்க, டியூட்டி. சாதாரணமான உதாரணம் எடுத்துக்கிறோம், திருஷ்டாந்தம். வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வைஃபு குழந்தைகளின் மேலே அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் செய்ய வேண்டிய கடமை டியூட்டி இருக்கு. அதேபோல் பாரிய வைஃபு கூட ஹஸ்பண்டுக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை டியூட்டி இருக்கு. அதே ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு எம்ப்ளாயாக இருக்கா, இல்லை பாஸாக இருக்கிறான். அங்கே அவனை செய்ய வேண்டிய அவனுடைய ஒரு கடமை, ஒரு டியூட்டி இருக்கு. ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் அங்கே வீட்டு விஷயங்களோ வேறு ஏதாவது ஃபோன் பேசிக்கிட்டு இல்லை வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தால் அது தப்பு. உன்னுடைய ஸ்வதர்மம் அங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்கணும். நீ அங்கே என்ன சொல்லப்பட்டதோ, அங்கே என்ன தேவைப்படுறதோ அதுதானே பார்க்கணும். இதுபோல் நீங்கள் வாழ்க்கையில் எந்த உதாரணமாவது எடுத்துக்கோங்கோ. அதேபோல் ஒரு வயசாகி ரிட்டையர் ஆனவர், அதுக்கு நம்ம சாஸ்திரத்தில் அது ஒரு வானப்பிரஸ்த ஆசிரமம்னு கூப்பிடுறது. அது இப்போதான் ரிட்டையர்ன்னு சொல்கிறோம், ரிட்டையர்மெண்ட்டு. ஆனால் எதுலேருந்து இவன் ரிட்டையர் ஆகிடுறான், அந்த பர்டிகுலர் ஒரு வேலை இத்தனை வருஷமாக என்ன ஜாப் பண்ணிகிட்ருக்கிறானோ அதுக்கு போகாமல் இப்போது அது நிறுத்திட்டான். ஆனால் மறுபடியும் இன்னொரு வேலை போல் இருக்கிற ஏதோ அது பார்ட் டைமோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு லோக விஷயங்களே திரும்பி பண்ணுறான், இன்னொரு விதத்தில் பண்ணுறான். இல்லை நிறைய டைம் இருக்கு, ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்றுவான், இல்லை நிறைய டிவி பார்ப்பான், இல்லை லோக விஷயங்களை பார்ப்பான், ஐபிஎல் மேட்சஸ் வந்தால் அதெல்லாம் பார்ப்பான். இப்படி காலத்தினே அப்படி சும்மா தள்ளிட்டே இருப்பான். எது லோக விஷயங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாமா? 60 வருஷம் வரைக்கும் லோக விஷயத்தில் தான் இருந்தேன். ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கோவில் கடவுள் பக்தின்னு பண்ணிகிட்ருக்கு. இப்போ நிறைய டைம் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியம் என்ன? அந்த லட்சியத்துக்கு பகவத் பிராப்தி தானே லட்சியம்.
வேதாந்த பாஷையில் சொன்னால் முக்தி மோட்சந்தானே, அதுக்கு வேண்டிய சாதனைகள் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. 70 வயசு 80 வயசு வந்தாலும் பண்ண மாட்டான். 70 80 வயசு வரும்போது நிறைய என்ன பண்ணுவான், கவலைப்படுவான். He knows only how to worry a lot. அப்போது இந்த மாதிரி சரியான பதில் கொடுக்குறாரு. ஸ்வதர்ம வர்த்தித்வம், ஸ்வதர்மத்தினு பண்ணுறது நிஜமான தபஸு. இப்போது ஒரு ஹோம் மேக்கர் இருக்கான், ஒரு ஒய்ஃபு, மதர் டு த சில்ட்ரன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது இல்லையே, இப்போ அதனால தான் ஹோம் மேக்கர்ன்ட்டு நான் சொல்கிறோம். அந்த அம்மா இப்போ காலையில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும், எல்லாருக்கும் வேண்டியது கொஞ்சம் சமைச்சு வைக்கணும், சமைச்சு வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், ஈஸ்வரனு காலையில் கொஞ்சம் ஆராதனை பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் அது ஸ்வதர்மம். அப்படி இல்லாமல் அவங்கள ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்தேன், இல்லை குழந்தைகளுக்கு வேண்டியது பார்க்கல, ஹஸ்பண்ட் வேண்டியது பார்க்கல, கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜை ஆராதனை பண்ணல, ஆனால் வேறு என்னமோ அவங்களுடைய இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தால் அது அதர்மமாயிடும், பரதர்மமாயிடும். அதனால் யாருக்கு நஷ்டம்? அந்த மனிதனுக்கு தான் நஷ்டம். அது சொல்லும்போது தான் பகவான் கிருஷ்ணர் சொன்ன அந்த கருத்துக்கள் இங்கே ஞாபகப்படுத்துக்கணும். ஏன்னா கேள்வி அதுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால 3வது அத்தியாயத்தில் மறுபடியும் 18வது அத்தியாயத்திலையும் ரிப்பீட் பண்ண ஒரு ஸ்லோகம், ஒரு பாதி வரி இருக்கேன்னு கடந்த வாரம் பகவத்கீதை கிளாஸில் சொல்லியிருக்கேன். அது என்ன? ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாஸ்த்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. அர்ஜுனா, ஸ்வதர்மத்தில் ஏதாவது சில குறைகள், டிஃபெக்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட அதை அனுசரிக்கிறதா உனக்கு க்ஷேமம் எல்லா மனிதர்களுக்கு. பரதர்மத்தினை அனுசரிக்கிறதுக்கு பதிலாக இது எவ்வளவோ பெட்டர். அந்த பரதர்மம் பண்ணுறதுன்றது வெரி டெரிபிள், பயங்கரம், பயாவக அப்படின்னே சொன்னார். அப்போது அதே சமயத்தில் சரி ஸ்வதர்மம் பண்ணால் அனுசரித்த என்ன பலம் கிடைக்கும்னு கூட பகவத்கீதையில் கிருஷ்ணர் அங்கே பக்கத்திலே அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லுவார் இல்லையா? ஏன்னா அதையும் ஞாபகப்படுத்திக்கணும். சும்மா ஸ்வதர்மம் பண்ணும் அதுதான் தபஸ்ன்னு சொன்னால் அப்போது என்னோடய வாழ்க்கை என்ன ஆகும்? நானும் சாதிக்கணும்னு நினச்ச அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன ஆகும்? நீ சாதிக்கணும்னு அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? நீ என்ன நினைக்கிற? லௌகிக்கம், எக்கடமிக் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் தானே. ஒரு மெட்டீரியலிஸ்டிக் எக்கடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அந்த மனுஷனுக்கு ஆந்தரிகமான ஆத்தியாத்மிகமான வளர்ச்சி, உன்னதி ஏற்படாது. He never get the spiritual inner growth. அது வேணுமன்னு அவங்களுக்கு தான் இந்த விஷயம். எனக்கு ஸ்பிரிச்சுவலு தெரியாது, இன்னர் க்ரோத்து வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வெளியிலும் நல்லாவே க்ரோ ஆகிட்டேன் நான். வேறு நேமு, ஃபேமு, ஸ்டேட்டஸு, மணி பல வகையாக நான் க்ரோ ஆகிட்டேன். அதே தான் வாழ்க்கை லட்சியம்னு நீ நினச்சிட்டே இருந்தால் அது தவறு. நாங்கள் உனக்கு சொல்ல முடியாது. பகவான் அதான் சொன்னார். என்ன பண்ணுறது அர்ஜுனா, நான் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கேன், அது சொல்கிறதுக்கு தான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தேன், நிறைய பேசிட்டேன்,
ஆனாலும் மக்கள் கேட்கறதில்ல. எனக்கிட்ட வருவான், பக்தி அனு பெயர் சொல்லி சும்மா கேட்டுகிட்டே இருப்பான், பார்கெயின் பண்ணிகிட்டே இருப்பான். நான் இது பண்ணுறேன், உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு இது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இப்படியே பார்கெயின் பண்ணுவானே. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். யாரோ கொஞ்சம் பேர் தான் எனக்கிட்ட பகவானே நீ தான் எனக்கு வேணும், நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அது கொடு, அதை பற்றி நான் கேட்கலை, கவலைப்படலை. ஆனால் நீ தான் எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணுமன் என்பது உனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியாது. நான் எத்தனை பேர் சொல்கிறோம்? ரொம்ப கம்மி. அதனால் என்ன பிரயோஜனம் வரணும் అనేది சொல்கிறோம். சொன்னாதானே பெனிஃபிட். எல்லாருமே எது பண்ணணும்னா எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? பெனிஃபிட் என்ன பலம்? பகவான் என்ன சொன்னாருன்னாங்க, ஸ்வபாவநியதம் கர்மா குருவன்னாப்னோதி கில்பிஷம். எப்போ அவனவருடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த போல் ஸ்வதர்மத்தினை அனுசரிச்சுட்டே இருந்தா அந்த மனிதன் அந்த கர்மத்தினால கர்ம பண்ணிட்டுருக்கிறான். பொதுவாக கர்ம பந்தமாகும். கர்மத்துடைய ஸ்வபாவம் என்னன்னா பந்தமாகும். புண்ணியமோ பாபமோ நமக்கு கொடுத்துட்டு நம்மளை பந்திச்சிடும். திரும்பி அந்த கர்ம பலம் அனுபவிக்கிறதுக்காக பிறக்க வச்சிடும். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறான்னா, உனக்கு காலக்கிரமத்தில் சித்தசுத்தி ஏற்பட்டு ஞானம் அடையிறதுக்கான அர்ஹத்தை ஏற்பட்டு நீ அதுக்கப்புறம் குருன்னு ஆசிரியிச்சு ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களை பண்ணி ஒன்று நீ சுத்திப்படுத்திக்கிட்டு மோட்சமடைவே அப்படின்னு பலங்கூட சொல்லியிருக்கார். அதனால் அது எப்படி பண்ணணும் అనేది கூட பகவான் நிறைய விஷயங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ரொம்ப விஸ்தரித்து சொல்லலை. நமக்கு இங்கே கேள்வி 83வது கேள்வி, தபமன்னா என்ன అని கேட்டார் யக்ஷர். யுதிஷ்டிரர் ரொம்ப புத்திசாலியாக, அவர் புத்திசாலி, அதனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட கேள்விகள். ஸ்வதர்மம் அனுசரிக்கிறதா, இன்னொன்று ஸ்வதர்மம் அனுசரிக்கிறதுன்னா என்ன అనేది சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னா மறுபடியும் பகவத்கீதை அந்த பகவானுடைய டீச்சிங் 3வது அத்தியாயம் அதெல்லாம் அங்கேருந்து 2வது அத்தியாயத்திலிருந்தே அது திரும்பி கேட்கணும். சந்தேகங்கள் போகிற வரைக்கும். சந்தேகம் வச்சுக்கிட்டே நான் ஏதோ சத்சங்கம் கேட்டுட்ருக்கேன், அப்புறம் ஆத்தியாத்மிகம் எனக்கு பிடிக்கும், இப்படியெல்லாம் சும்மா சொன்ன இல்லை. ஒரு விஷயம் கரெக்டாக புரியணும், அப்போதான் அனுசரிக்க முடியும். ஒரே 2 வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு போகிறோம். பகவான் சொன்னது தான் சொல்லுவேன். என்னன்னா பகவான் அங்கே என்ன சொன்னார்னா, எப்படி இது பண்ணுறது, கர்மத்தனி கர்ம யோகமாக பண்ணிக்கிறது எப்படி, ரோகமாக பண்ணிக்காமே அப்படின்னு. யத பிரவருத்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ச சித்திம் விந்ததி மானவஹ. சிம்பிளாக சொல்லிடுறேன் பாரு. இந்த உலகம் மொத்தம் உன்னோட சரீரத்தோடு சேர்ந்து இது நீ உருவாக்கலை, இதெல்லாம் உருவாக்கிட்டு நடத்துகிற ஒரு பவர் கண்ட்ரோலர் ஈஸ்வரனே இருக்கா, அதை ஞாபகப்படுத்துகணும். அதனால்
நான் எதுனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணலாம், நான் ஈஸ்வரன் சொன்னபடி அவருடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு நான் கண்ட்ரிபியூட் தான் பண்ணலாமே தவிர கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அந்த கண்ட்ரிபியூட் பண்ணணும்னா என்ன கண்ட்ரிபியூட் பண்ணணும்? அது அவர் சொல்லுவார். ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நீ எனக்கு கர்ம சமர்ப்பணம் பண்ணி செஞ்சிட்டே இரு. அதுக்கப்புறம் என்னென்ன பலம் அதிக வரணுமோ அது வரும்போது அது பிரசாத புத்தியோடு ஸ்வீகரிச்சுக்கோ. இவ்வளோதான். சரி, கன்க்ளூஷனாக இந்த விஷயம் பற்றி திருக்குறள் 266வது திருக்குறளில் சொல்லியிருக்கார். அந்த தமிழ் நான் படிக்கலை, அதோடைய சாராம்சம் சொல்கிறேன். யார் மனிதன் அவருடைய கர்த்தவிய கர்ம, விஹித கர்ம, டியூட்டி, ஸ்வதர்மத்தினை செய்வானோ அவன் தபஸ் பண்ணுறார். பாருங்க, சேம் திருக்குறள் எப்போ, யக்ஷ பிரஷ்ன மகாபாரதம் எப்போ நடந்துச்சு? என்ன விஷயம் சத்தியம் அதானே சொன்னோம். சனாதன தர்மம், இந்த வேல்யூஸ், இந்த விஷயங்கள் எப்பவுமே எல்லா இடத்துலையும் எல்லோருக்கும் எல்லா காலத்துலேயும் பொருத்தமாக இருக்கும். அது சனாதன தர்மம், அதுதான் தபஸ். அது தவிர ஸ்வதர்மம் பண்ணாமல் வேறு யாராவது எதோ பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் கூட அவங்களுடைய டிஸ்ட்ரக்ஷனுக்காக தான் அவங்களும் வாழ்கிறாங்க. டிஸ்ட்ரக்ஷன் என்ன சார்? நான் இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணானே, ஒரு பெரிய மாளிகை கட்டிட்டேன், பெரிய ஆஃபீஸு, பிஸ்னஸ், ஐடி கம்பெனி கட்டிட்டேன், நீங்கள் என்ன டிஸ்ட்ரக்ஷன் சொல்கிறீங்கன்னா, மனுஷனாக பிறந்து மோட்சத்துக்கு முயற்சி பண்ணலன்னா இந்த ஜென்ம போயிடுத்தன்னா அப்புறம் அடுத்த மனுஷ ஜென்ம கிடைக்குமனு கேரண்டி இல்லை. அதனால் நீ ஒன்று நீ நாசனம் பண்ணிக்கிறே. திருக்குறள் 266. சரி, இந்த விதமாக இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்த்தோம். அடுத்த கேள்வி 84. யக்ஷன் என்ன கேட்டார்? ஸோ தபஸோடு ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அதில் நிறைய இன்க்ளூட் ஆகும். கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், இவన్నీ கூட தபஸ் சாதனைகள். பட் ஸ்வதர்மம் முதல் முக்கியமனேது. இந்த 84வது கேள்வி, கஹ தமஹச்ச பிரகீர்த்திதா? எது தமம் அப்படின்னு சொல்லப்படுறது, எது மனோநிகிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது? இங்கே சந்தேகம் வரும். தமஹான்னு அடக்கிறதை, கட்டுப்படுத்துறது. எதுன்னு அடக்கிறது, கட்டுப்படுத்துறது, ரெஸ்ட்ரெய்னிங், கண்ட்ரோலிங்னு சொல்லுவாங்க. இந்த தமான பதத்தினை யூஸ் பண்ணதுனால அது நமக்கு ஃபெமிலியர் தானே. பதஞ்சலி யோக சூத்ரா யோகா பற்றி பேசும்போதும் இல்லை வேதாந்தத்தில் ஆரம்பத்தில் சாதன சதுஷ்டய சம்பத்தி, 4-fold குவாலிஃபிகேஷன்ஸ்ன்னு பேசிகிட்டே இருப்போம் எப்பவுமே. அந்த 4-fold குவாலிஃபிகேஷன்ஸில் விவேக, வைராக்கிய, ஷமாதி, ஷட்க சம்பத்தி అని வரும்போது ஷம, தம, உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானான்னு வரும் இல்லையா? அது கேட்டவங்களுக்கு தெரியும். எப்போ கேட்டாச்சு சார், புரியல, ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, மறுபடியும் கேட்கும்போது தெரியும். இது முக்கியம், இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் எவ்வளோ எனக்குள்ளே இருக்கே, இது குவாலிஃபிகேஷன்ஸ். பொதுவாக நான் 4 கேபிட்டல் டியில் சொல்லுறது உண்டு இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஒன்று கேபிட்டல் டி
டிஸ்கிரிமினேஷன், விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. 2 கேபிட்டல் டி, டிஸ்பேஷன். 3 டிசிப்ளின். டிசிப்ளின், அந்த டிசிப்ளினுக்கு அடிப்படையாக தான் 6 சொல்லப்படுறது. அதில் ஒன்றும் இந்த மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் சென்ஸ் கண்ட்ரோல். அண்ட் 4th டி, capital D is desire. Oh, desire, not Maruti desire, or நாம் பொதுவாக இருக்கிற நம்ம ஆசை டிசைர்ஸ் இல்லை. இங்கே முமுட்சுத்துவத்துக்கு நான் அந்த டிசைர் ஃபார் லிபரேஷன், மோட்சத்துக்கு இஷ்டம், இச்சா, மோர்த்தும் இச்சா முமுட்சுத்வம், முமுட்சுஹு, அதான். ஸோ டிசைர் ஃபார் லிபரேஷன், டிசைர் ஃபார் ஹையர் நாலேஜ், அப்படி. சரி, ஆனால் இங்கே தமஹான்னா பொதுவாக விவேக சூடாமணி, தத்துவபோதா, அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லும்போது இருக்கிறது இந்திரிய நிகிரகத்துக்கு பேர் தமம். ஆனால் இங்கே பதில் கொடுக்கும்போது யுதிஷ்டிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனசா தமனம் தமஹா, மனசுன்னு அடக்கிறது தான், ரெஸ்ட்ரெயின் பண்ணுறது தான் தமம். பாருங்க, கண்ணு, காது, மூக்கு, 5 பஞ்ச ஞானேந்திரியங்கள் இல்லை பஞ்ச கர்மேந்திரியங்கள் இருக்குல்ல, சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தா. ஆனால் இந்திரியங்கள் எல்லாமே எதுக்கு மனசுன்னு சொல்கிறாரு? இந்திரியங்களை பற்றி சொல்லாமன்னா, அப்பா இந்திரியங்களன்னு சாஸ்திரம் செலவாட்டி ஏகாதசி இந்திரியாணின்னு சொல்லும். சில இடத்துல பஞ்ச ஞானேந்திரியாக பஞ்ச கர்மேந்திரியாகனு சொல்லும். ஸோ அந்த ஏகாதச இந்திரியான்னு சொல்லும்போது 11 இந்திரியங்கள்னு சொல்கிறது. அப்படின்னா மனசு கூட அதில் சேருறது. ஆனால் இந்த 10 இந்திரியங்கள் யாருக்காக வேலை பண்ணுறது? யாருக்கு அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அனுப்புறது? அந்த 10 இந்திரியங்களுடைய பாஸ் யார் இருக்கானோ மனசுக்கு தானே. கண்ணு கண்ணுக்காக பார்க்கலை, காது காதுக்காக கேட்கலை, நாக்கு நாக்குக்காக ருச்சி பார்க்கலை. இப்படி எல்லாமே மனசுக்காக. அப்போ அந்த மனசு கட்டுப்பாட்டில் இல்லைன்னா இந்த இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. வைசி வர்சா, இந்திரியங்கள் கட்டுப்பாட்டு இல்லைன்னா மனசு கட்டுப்பாட்டு வராது. சில வாட்டி சாஸ்திரம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆனால் முதல் ஜென்ரலாக இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இங்கே பதில் மனஹ தமஹ, மனசக தமம் தமனம் தமஹன், தம கண்ட்ரோல்னா மைண்டு தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்படி மனசுடைய நிகிரகம், கண்ட்ரோல் எவ்வளவு அவசரம் అనేది நமக்கு இந்த கேள்வியில் தெரியறது. இங்கே இந்த 86வது கேள்வியில் தனியாக சமமன்னு என்னான்னு மறுபடியும் அங்கே கேட்க போகிறார். இங்கே தமமன்னு கேட்டாச்சு. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 இன்டர் டிபெண்ட். இது இல்லாமல் அது நடக்காது, அது இல்லாமல் இது நடக்காது. சரி, விவேக சூடாமணி பிரகரண கிரந்தத்தில் ஆச்சாரிய சங்கரர் இந்த தமம் சமம் பற்றி சொன்னார், தமம் பற்றி கூட அங்கே சொல்லுவார். இப்போது முதல் இங்கே தமஹான்னு கேட்டதுனால 86வது ஸ்லோகத்தில் சொன்னதே அங்கே சொல்லுவேன் சமம் பற்றி.
86 இல்லை, ஒரு நிமிஷம், இங்கில்லை, 88 வருது, 88 வரும். சரி, அது அப்போ பார்ப்போம். இப்போது சங்கரருடைய கருத்து மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இது ரெண்டுத்துக்கு பொருத்தமாக இருக்கும். எது? மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் சென்ஸ் கண்ட்ரோல். விஷயேபிய பராவர்த்தியம் ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோளகே. இந்திரியங்களனை, மனசுனே வெளிய விஷயங்கள பக்கம் போகாமே அததுடைய ஸ்தானத்தில் இருக்கிற போல் பார்க்கறது. உபயேஷாம் இந்திரியாணாம் ச தம பரிகீர்த்திதா. 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் சேர்ந்து எல்லா கட்டுப்படுத்துறது சேர்ந்து தமம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காரு. அப்புறம் சமம் అనేది கூட இங்கே படித்தா நமக்கு நல்லா இருக்கும். கூடவே விரஜ்ய விஷயவ்ராதா தோஷதிருஷ்டியா முहुर्मुहुः ஸ்வலக்ஷே நியதாவஸ்தா மனசம உச்சதே. அங்கே ஸ்தாபனை ஸ்வஸ்வகோளகே. அதே போல் இங்கே ஸ்வலக்ஷே அப்படின்னு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, வெளியிலோ லோகத்தில் இந்திரியங்களுடைய ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, விஷயங்கள், அந்த விஷயங்களிலிருந்து அதில் தோஷம் இருக்கு. தெர் இஸ் எ டிஃபெக்ட் இன் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் தி சென்ஸ் ஆர்கன். அதனால அதுக்கு நம்ம ரொம்ப போய் உள்ள மோர்ன்னு அதில் மாட்டுக்கிட்டா, அது அதுக்கு அடிமையாயிட்டா, அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இப்படி தானே நிறைய எடிக்ஷன்ஸ் எல்லாம் ஆகிறது. அப்போது முன்னாடியே பாரு என்னது, தெர் இஸ் எ டிஃபெக்ட், தெர் இஸ் எ டேஞ்சர் இன் இட். ரொம்ப ஆழமாக உள்ளக்கு போனால் நான் உள்ளே முழுங்கி போயிடுவேன். ஐ ட்ரவுன் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உனக்கு நீ மனசில் சொல்லிக்கிட்டு, யார் புத்தியனே ஒரு ஜட்ஜி இருக்கான் இல்லையா, அதனை உபயோகப்படுத்தி த டிசர்னிங் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் பவர் புத்தினால சொல்லி மனசுன்னு அந்தந்த இந்திரியங்கள் பக்கம் அந்தந்த விஷயங்கள் பக்கம் போகாமல் அதோடைய ஸ்தானத்திலேயே நிம்மதியாக இது போல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா அதுக்கு பேர் ஷமம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு விவேக சூடாமணி சங்கரருடைய இது. இந்த மைண்ட் கண்ட்ரோல் சென்சஸ் கண்ட்ரோலுக்கு கீதையில் பகவான் கொடுக்குற ஒரு சிம்பிள் வேர்டு என்னன்னா, கல்டிவேட் யுவர் மைண்ட், கல்ச்சர் யுவர் மைண்ட். व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरु नन्दन बहुशाकाह्यनन्ताश्च அப்படின்னு சொல்லிட்டு, விவசாயம்னா கல்டிவேஷன் ஜென்ரல் மீனிங் இல்லையா. அங்கே என்ன சந்தர்ப்பம் எது பற்றி பேசுகிறாரு? விவசாயாத்மிக புத்தி, மனசுக்கு சேர்ந்து புத்தியனை உபயோகப்படுத்திட்டாரு. என்ன, ஹையர் மைண்டுக்கு பேர் புத்தி, லோயர் மைண்டு பேர் லோயர் மைண்டு. அப்போ அது நல்ல கண்ட்ரோல் படுத்தணும், கல்டிவேட் பண்ணணும். அதனால்தான் எ கல்டிவேட்டட் மைண்டட் பர்சன் இஸ் எ கல்ச்சர்டு பர்சன். கல்டிவேட் பண்ணுறது என்னன்னது தெரியணுமே. ஏதோ வச்சுட்டு வளர்த்துட்டா அது கூட கல்டிவேட் ஆகும் இல்லையா. நிலத்தில் இப்போது நல்ல பயிர் போடணும், தானியம் போடணும்னு சொல்லி நம்ம நினச்சி ஆரம்பித்தா, நம்ம விற்று போடாமல் நிறைய என்னென்னமோ வீட்ஸ் எல்லாம் வரும். அப்போ அந்த விவசாயதாரன் என்ன பண்ணுவார்? அந்த வீட்ஸ் எல்லாம் தேவையில்லாதெல்லாம்
கஷ்டப்பட்டு ஆளுன்னு வச்சு எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஏன்னா அந்த வீட்ஸ் இருந்தால் நமக்கு தேவையில்லாது, ஆனால் நம்ம போடலை, அதே வந்துட்டுருக்கு. அதே போல தான் எது போடணும் வித்து, எது கல்டிவேட் பண்ணணும், வேல்யூஸ்னு நட்டணும், வேல்யூஸ்னு கல்டிவேட் பண்ணணும், தர்மத்தினை நட்டணும், தர்மத்தினை வளர்த்த வைக்கணும். ஆனால் பக்கத்திலே வேல்யூலெஸ் இல்லை, அதர்மம் கூட பக்கத்திலே இருக்கும். நல்லவன் பக்கத்தில் கெட்டவன் இருப்பான். இந்த நல்லவன் பக்கத்தில் கெட்டவன் வந்து வெளியிலோ இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்கோ, வெளியில இருப்பான், நமக்குள்ளேயே. அதனால தான் நம்ம மனசு தான் நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம அங்கே சந்தோஷமாக வைக்கணுமா, இல்லை துக்கப்பட வைக்கணுமா, சாந்தமாக இருக்கணுமா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டென்ஷனோடு இருக்கணுமா, எல்லாத்துக்கும் என்ன மனசு தான், நான் தான் காரணம். நான் கரெக்டாக ஜட்ஜு பண்ணது எப்படி வச்சுக்க தெரியலையோ அது நம்மளை பாடுபடுத்தும். அது நமக்கு எசெட்டாக இருக்க வேண்டியதுக்கு பதிலாக நம்ம மனசே நமக்கு லயபிலிட்டி ஆகும். அதனால பாகவத மகாபுராணத்தில் பிக்ஷு கீதம் అని ஒரு கதை பார்த்தோம். அங்கே அந்த பிக்ஷு அவன் முதல் ஒரு சாதாரண கிரகஸ்தன், வியாபாரி. அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் அடிதடி எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு அப்புறம் வீட்டு விட்டு வெளியில் போக வேண்டியதாகிடுது. அப்புறம் விவேக வைராக்கியத்தினால ஞானம் அடைஞ்சா, குரு கிடச்சி. அவர் சொல்கிறாரு, அவளை கதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் கடைசியில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னுடைய துக்கத்துக்கு யாருமே காரணம் இல்லை. நாயம் ஜனோமே சுகதுக்க ஹேது. என்னை சுற்றி இருக்கிற என்ன சொந்தமோ பந்தமோ மக்கள் யாரு கூட நாயம் ஜனோமே சுகதுக்க ஹேது. சரி, அப்போ யார்? ஒருவேளை தேவதா காலம், ந தேவதாத்மா கிரக கர்ம காலாக. நம்ம ரொம்ப சுலபமாக கிரகம், எனக்கு அந்த கிரகம் பிடிச்சிருக்கு, அந்த கிரகம் இப்போ எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிர என்னது சனி கிரகம், ராகு கேது, இப்படியெல்லாம் ஜோதிஷர் சொல்லுவான். நம்ம ஜாதகம் குண்டலின்னு எது இருக்குன்னு சொல்லி இருக்கட்டும், என்ன எது இருக்கோ. ஆனால் அது இல்லை காரணம். எந்த தேவத்தை, நாகதேவதைக்கு கோபம் வந்துச்சு. ஆமாம், எதுக்கு அந்த நாகதேவத்துக்கு உன்ன மேலே கோபம்? உன்னோட கர்ம, நீ செஞ்ச கர்ம பலத்தினை அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த கிரகங்கள் வந்து இண்டிகேட் பண்ணுறது. தே ஆர் ஓன்லி சிம்பிளி இண்டிகேட்டர்ஸ், தட்ஸ் இட். தேவர் நத்திங் டு டூ வித் அவர் கர்மா. இது புரிஞ்சுக்கலன்னா அதிலேயே உளுந்துட்டு அந்த ஜோதிஷம், எஸ்ட்ராலஜி, கிரகம், ராகு காலம் இதே இருப்பான், நிம்மதி இருக்க மாட்டான். அதனால் ந தேவதாத்மா கிரக கர்ம கால். இந்த எனக்கு நல்ல காலம் இல்லை இப்போ, இட்ஸ் எ பேட் டைம் ஃபார் மீ. எங்கேருந்து வந்துச்சு? பூர்வ ஜென்மத்தில் நீ செஞ்ச கர்ம பலம் இப்போ வரும்போது பாப பலம் இப்போ பேட் டைமாக இருக்கும். புண்ணிய ஃபலம் பண்ணியிருந்தால் இப்போது குட் மெரி கோ ரவுண்ட் டைமாக இருக்கும். இல்லைன்னா சாரி கோ ரவுண்ட் ஆகிடும். அப்படிதானே? அப்போது என்ன சொல்கிறீங்க? மன பரம் காரணமாமனந்தே. நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட மனசு தான் என்ன பண்ணும்? சம்சார சக்கரம் பரிவர்த்தையேதது. நான் திரும்பி இங்கே பிறக்கிறது, மறுபடியும் இறந்து போகிறது. இங்கே பிறந்ததுக்கப்புறம் என்னென்னமோ கர்மங்கள் பண்ணுறது. அந்த கர்மங்களுடைய பலம் அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் ஏதோ ஒரு சரீரத்தில் இன்னொரு ஜன்மம் எடுத்துட்டு பிறக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மனசுனே இங்கே சுத்தப்படுத்திட்டு
அங்கே ராக துவேஷங்கள் அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் செஞ்சு என்னை மனசு என்னை முழுசாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி புத்தியில் ஆத்ம தத்துவத்தினை உணர்ந்தாச்சன்னா நீ நிஜமாக யாருன்னு உணர்ந்தாச்சன்னா நீ தப்பிச்சுக்கலாம். அதே விஷயம் இது எல்லாமே அப்போது நம்ம பண்ணணும். சரி, முதல் கொஷின் இப்போ இன்றைக்கி ஆரம்பித்தது என்னென்னா தபஸ்ஸன் என்னான்னு ஆரம்பித்தோம். அப்புறம் தமமன்னான்னு இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த தபஸ்ஸன் இதெல்லாம் வந்ததுனால இதெல்லாம் சாதனைகள் நமக்கு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் சும்மா இன்ஃபர்மேஷன் இல்லை, யார் பற்றோ இல்லை. என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கணும், நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும், மனசு என்னன்னு புரிஞ்சுக்கணும், எண்ணங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம நிஜமாக கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அனுசரிக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். இது பண்ணாமே ஒன்றும் பலம் ஏற்படாது. அதனால் இது சொல்லி அடுத்ததாக 85வது கேள்வியில் க்ஷமாச்ச கா பராப்ரோக்தா சகனம், பேஷன்ஸ், பொறுத்துக்கிறது, சகிஞ்சுட்ட சகனம். அதுக்கு ஆனால் இங்கே வார்த்தை க்ஷமானே வார்த்தை உபயோகப்படுத்தப்படுறது. நிறைய கேர்ள்ஸுக்கு கூட இந்த பேர் இருக்கும், க்ஷமா. க்ஷமிக்கிறது, தமிழில் க்ஷமிக்கிற குணம், மன்னிக்கிற குணம், சகிக்கிற குணம், ஏற்றுக்கிற குணம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய குணம், பொறுத்துக்கூடிய தன்மை. சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை சாதன சத்துர்த்த சம்பத்தி வடியில் சொன்னால் திதிக்ஷா, டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ். ஆனால் இந்த டாலரன்ஸ் அக்செப்டன்ஸில் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏதோ somehow I am tolerating with this fellow அப்படி. இன்னும் வேறே வடியில் என்ன பண்ணுறது, அதனால் ஐ எம் அக்செப்டிங். இப்படி நிருத்சாகமாக அப்புறம் பெசிமிஸ்டாக இல்லைன்னா ஸ்டாடிஸ்ட் அந்த மாதிரி எண்ணத்தோடு ஒத்துக்கிறதோ பொறுத்துக்கிறதோ கிடையாது. அதனால் க்ஷமா எது சிறந்த பொறுமை அப்படின்னு தமிழில் சொன்னோம்னா என்ன சொல்கிறார் பதில் தர்மபுத்திரர்? க்ஷமா துவந்த்வ சகிஷ்ணுத்வம். இந்த பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்கே, பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ். லோகத்தில் எல்லாமே லோகம் எப்படி நடக்கிறது, வாட் இஸ் த மெக்கானிசம் ஆர் இந்த உலகம் என்பது எப்படி கம்பைன்டு வித் வாட், பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ். பகல் ராத்திரி, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், இல்லையா? எல்லாம் மாறி மாறி ரெண்டு ரெண்டு ரெண்டு, இதுக்கு பேர் துவந்தங்கள், ரெட்டைகள். இதுதான் லோகம் மொத்தம் பாருங்க. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் பொதுவாக, மைண்ட் அண்ட் என்ன இந்த வெளியிலெல்லாம் துவந்தங்கள் பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்னால நம்ம மைண்டு கூட அதை பார்த்து தானே வாழறது, அது கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணுறது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்கே என்ன ஏற்படும்? அதனால் கேட்பேன், மனசன்னு என்ன, வாட் இஸ் த மைண்டுன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு ஏதிட்டா ரெண்டே ரெண்டு காலம், ஒரு லைன் சென்டரில் போட்ட ஒரு பக்கம் ஒரு லிஸ்ட்டு வரும், லைக்ஸ் 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 லைக்ஸ், இன்னொரு பக்கம் டிஸ்லைக் 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 வரும். எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காதது, இது ரெண்டு தவிர உங்கள் மைண்டுன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க. கேன் யூ சே எனிதிங் மோர் தேன் திஸ் அபவுட் யுவர் மைண்ட்? நத்திங்.
మనస్సు అనేది ஒரு బంచ్ ఆఫ్ థాట్స్ అంటారంగ. அந்த தாட்ஸில் 2 கேட்டகரிங்க. எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும், ஏதாவது சொல்லும். அப்போது இப்படி துவந்தங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் துவந்தங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது, அதினை அப்படியே ஏற்றுக்கிறது, தாங்கிக்கிறது, அதினை புரிஞ்சுக்கிறது. இந்த உலகம் இப்படி தான், உலகத்துடைய ஸ்வபாவம் இந்த துவந்தங்களை கூட தான் இருக்கும். எந்த மனுஷனும் எந்த சிச்சுவேஷன் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நல்லா இருக்கிற மனுஷன் அதுக்கப்புறம் அவன் கெட்டவன் ஆயிட்டான்னு இல்லையா, ஆனால் எனக்கு இப்போ அவர் கெட்டவனாக தெரிகிறான். எல்லாமே அப்படி தான். எனக்கு அது அப்போ ரொம்ப பிடிச்சது, ஆனால் இப்போது அது பிடிக்கல எனக்கு. இப்படி தானே? ஸோ எனக்குள்ளேயே இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மாறிட்டே இருக்கா இல்லையா? சின்ன வயசில் டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது, கேர்ள்ஸுக்கு அவங்களுக்கு வேண்டியது, பாய்ஸுக்கு அவங்களுக்கு வேண்டியது. அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வேறு வேறு டாய்ஸ் மாறிடுச்சு, இங்கா மாறிடுச்சு, இன்னும் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் டீனேஜை தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு விரும்புகிற விஷயங்கள் வேறு. அப்போது என்ன வேணும்? வேறு டாய்ஸ் வேணும். பாய்க்கு கேர்ள் டாய் வேணும், கேர்ளுக்கு பாய் டாய் வேணும். இப்படி தானே உலகம். ஸோ அது எவ்வளோ நாளில் விரும்புவான்? டாய்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசில் நிறைய அம்மா கூட ஷாப்பிங் போனால் எவ்வளோ கலாட்டா பண்ணி வாங்கித்தா குடுன்னு சொல்லிட்டு அவங்க ஷாரி பிடிச்சிட்டு இடுத்து பண்ணுவோம். நம்ம குழந்தை கூட பண்ண வாங்கி கொடுத்த 2-3 மணி நேரம்தான் அந்த கார்லேயோ வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அப்போவே விளையாடிட்டு எல்லாம் பார்த்து அது பார்ட்டை கூட பிரிச்சுடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது மேலே மோசு போயிடுத்து, அப்புறம் தூக்கி போட்டுடுவான். பார்க்குறோமா இல்லையா? எல்லாமே அப்படிதான். எந்த மனுஷனும் வாழ்க்கை முழுசாக அதே விதமாக நேசிக்க முடியாது. அப்படி அதே விதமாக நேசிக்கணும்னா நீ சாதாரண மனுஷன் இல்லை, நீ மகாத்மாவாக இருந்திருக்கணும். பட் பொதுவாக சாதாரண லோகத்தில் பார்த்தா ஹனி அனி கூப்பிட மனிதன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மணி எங்கே பணம், எங்கே மணி அனி கூப்பிட்டுட்டு அவள் யாரோ ஒருத்தர் அவனும் எனக்கு வேண்டிய போல், நான் நினச்ச போல் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? ஹனியான்னு கூப்பிட்டோம், இப்போ மணி வந்துச்சு. இப்போது விஷயம் நீயா நானா, தூ மை, நீயா நானா அப்படின்னு அதுக்கப்புறம் சனி பொடி சொல்கிறாங்களே இல்லையா? பாரிய பர்த்தன்னு சொல்லும், பர்த்தா பாரியன்னு சொல்லும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படி ஃப்ரிக்ஷன். அந்த குடும்ப ஜீவிதம் என்பது எப்போ ஒருத்தருக்கு அகங்காரம் ப்ரிடாமினன்ட் ஆகிறதோ அங்கே ஃப்ரிக்ஷன் வரும். அகங்காரத்தின் உட்டி கொடுக்கறது అనేది ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு எவ்வளவோ பரிபக்வதை வேணும், அதுக்கு தான் திதிக்ஷ வேணும், பொறுமை வேணும். துவந்த்வ சகிஷ்ணுத்வம் ஏவ க்ஷமா அப்படின்னு சொல்லி இந்த மனசு பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். எல்லா மனசுக்கு சம்பந்த விஷயங்கள் இதை பாருங்கோ. தபஸ்ன்னு சொன்னாலும், தமம்னு சொன்னாலும், இப்போது 85 க்ஷமான்னு சொன்னால் கூட இது எல்லாமே த கிரேட் குவாலிட்டிஸ் ரிக்வயர்ட் இன் த மைண்ட். அதனால தான் பகவான் கீதையிலோ பல இடத்துல இது திரும்பி ரிப்பீட் பண்ணுவார். கடைசியில் 17வது அத்தியாயத்துக்கு வரும்போது 16 தைவாசுர சம்பத் விபாக யோகம், த டிமானிக் குவாலிட்டிஸ் அண்ட் த டிவைன் குவாலிட்டிஸ் அனி ஒரு லிஸ்ட் எல்லாம் கொடுப்பார். அதில் இதெல்லாம் இருக்கும். இங்கே சாம்பிள் பார்க்குறோம், அவ்வளோதான். சரி, இதுக்கு கரெக்டான ஒரு டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால தான் நானும் ஏதோ ஜஸ்ட் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு போக முடியாது. அதனால் எனக்கு நல்ல விதமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்தி வர வரைக்கும் சொல்லணும்.
என்ன இது புரிஞ்சுக்கலைன்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லா பிரச்சனை. ஆல்டுகெதர் நீ வேதாந்தம் கேட்குறியோ, ராமாயணம் கேட்குறியோ, பகவத்கீதை கேட்குறியோ, எது கேட்டாலும் கடைசியில் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஃபேஸிங் த சிச்சுவேஷன், ஃபேஸிங் த பீப்புள். அப்போ எப்படி இருக்கே நீ? அப்போ எப்படி இருக்கு? கேட்கும்போது நல்லா தான் இருக்க. அந்த பொசிஷனில் நீ இருக்கும்போது அது கவனிக்கணும். சகனம்னு சொன்னால் க்ஷமா, பொறுத்துக்கிறதுன்னு சொன்னால் இதுக்கு திதிக்ஷன்னு சொல்லுவோம். சங்கரர் விவேக சூடாமணியில் கிளியர் டெஃபினேஷன். சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகாரபூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்யதே. சகனம் திதிக்ஷான்னா என்ன தெரியுமா மை டியர் டிசைபிள்? சர்வ துக்கங்கள் வரும், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது சொன்னோம் இல்லை இப்போ தானே. சகனம் சர்வ துக்கானாம், அது பெரிய துக்கமா சின்ன துக்கமா, பெரிய நஷ்டமா சின்ன நஷ்டமா, ஏதாவது ஆகட்டும் அது எல்லாத்திலிருந்து சகிக்கிறது. எப்படி? ரெண்டு பாயிண்ட். அப்பிரதீகாரபூர்வகமாக சகிக்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க. அப்பிரதீகாரப்பூர்ண ரிவோல்ட் ஆகாமல் சொன்னானே, பல்லு கடிச்சுக்கிட்டு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தரான ஓடி போயிருப்பான் சொல்லுவாங்களே இல்லையா வீட்டில் ஃபேமிலி. அப்பிரதீகாரபூர்வகம் வித் கிரம்பிளிங், வித்தவுட் கிரம்பிளிங், பல்லு கடிச்சுக்காம, வித்தவுட் பைட்டிங் த டீத், உள்ளே வச்சுக்கிட்டு எரிஞ்சு போகாமல் உள்ள நல்லா ஒரே கொதிக்கிறது. அதனால அப்படி இல்லாமல் அப்பிரதீகார ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது. இப்போது யாரோ ஒருத்தனால நமக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் உருவாயிடுது, அது கிளியர் தான் தெரியறது, அவங்க ஏதோ தப்பு செஞ்சு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க தெரியும். அப்போ என்ன பண்ணுறது? தூரமாக இருந்துக்கோ, இல்லைன்னா டிட் ஃபார் டேட்ன்னு சொல்லிட்டு, அதி முக்கியமாக ரொம்ப நெருங்கி இருக்கிற குடும்ப சபியர்கள் நடுவில், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், இப்படியெல்லாம் ரிவோல்ட் ஆகி ரிவெஞ்ச் எடுக்கணுமனே ஒரு பிரதீகாரம் நான் காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன், நான் விட மாட்டேன், இப்படி தானே வாழ்க்கையில். நான் என்ன நினச்சிக்கிறேன் நீ இப்படி பேசுவானே, அப்படிப்பட்ட ரிவோல்ட் இல்லாமல், ரிவெஞ்ச் எடுக்கிற புத்தி இல்லாமல். அதேபோல் சிந்தா விலாபரகிதம், நான் ரிவெஞ்ச் எடுக்க முடியாது, அவங்கள மேலே வாய் திறந்து சொல்லவும் முடியாது, ஆனால் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வரியோ வரி, கவலையோ கவலை. இது முக்கியமாக லைஃப் பார்ட்னர்ஸுக்கு நடுவில், தென் இன்லாஸ், எனி இல்லாஸ், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, டாட்டர் இன்லா, சன் இன்லா, இவங்க நடுவில் வெளியில் சொல்லிக்க முடியல, இங்கே விட்டுட்டு ஓடி போக முடியல. என்ன பண்ணுறது? உள்ளே வச்சுக்கிட்டு தூங்காமல் அப்படி கவலைப்பட்டுட்டு டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட என்னாகும்? ஐ எம் பாட்லிங் அப் இன்சைடு. அது பெரிய டேஞ்சர். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அப்பிரதீகாரபூர்வகம் அண்ட் சிந்தா விலாபரஹிதம், அப்படி நீ இருக்க பழகிட்ட, அந்த குவாலிட்டி உனக்கிட்ட இருந்தால் அதுக்கு பேர் தான் சா திதிக்ஷா நிகத்தியது. அதுதான்ப்பா திதிக்ஷான்னு சொல்லப்படுறதே. இங்கே ஒரு ஃபார்முலா ஜென்ரல் என்ன சொல்லுவோம், பகவத்கீதா அதெல்லாம் கேட்கும்போது, யூ எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ணாத. உள்ள கோபம் வந்துச்சு, கோபத்தின் இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா இல்லை சப்ரெஸ் பண்ணணுமா? இது ஒரு பெரிய ரிடில். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அது சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரை டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பாக எனக்கு சுற்றி இருக்கிறவங்கள என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. யாராவது நம்மளை மேலே கோச்சிக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க.
எவ்வளோ நெருங்கி இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எனிபடி கோச்சுக்கிட்டா சட்டுன்னு உடனே ரியாக்ட் ஆகிறோம். நம்ம தப்பு செஞ்சிருந்தா கூட, ஏன்னா அது ஸ்வபாவம், மனுஷன் அப்படி. நான் என்னை மேலே கோச்சுக்கிறீங்க, வை ஆர் ஷோயிங் ஆங்கர் ஆன் மீ అని சொல்லுவோம். அதனால் அப்போ மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் பெரிய நஷ்டம். ஐ லூஸ் மை என்னது, என்னோடய டிக்னிட்டி போயிடும், என்னுடைய ஃபிகருக்கு வேல்யூ குறையும். எப்படியோ தெரியுமா? இது லாஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி நிறுத்துகிறோம். கோச்சுக்கிட்டு இருக்கிற கோபத்தோடு இருக்கிற உங்கள் மூஞ்சின்னு வந்து நீங்களும் கண்ணாடியில் பார்க்கறதுக்கு விரும்புகிறீங்களா? எப்பாவது நல்ல கோபத்தில் இருக்கும்போதும் கண்ணாடி போய் பார்க்கணுன்னு தோணுமா? யாராவது கொண்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டா கூட நீ மூஞ்சி மூடிக்கிட்டு ஓடி வருவீங்க. ஏன்னா கோபத்தோடு இருக்கிற என்ன முகத்தை நீ பார்க்கறதுக்கு எனக்கே விரும்பலை, சைக்கிளை. அப்போது அந்த ஆங்க்ரி ஃபேஸுன்னு வந்து சுற்றி இருக்கிற பீப்புள், மக்களை அவங்க எப்படி விரும்புவாங்க? அதனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது, சப்ரெஸ் பண்ணால் கூட நிறைய வியாதி வரும். அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, சப்ளிமேட் అని ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கீதா இதெல்லாம் கூட லேர்ன் டு சப்ளிமேட். இந்த சப்ளிமேஷன் அந்த என்ன అనేది அடுத்த வாரம் அடுத்த கேள்வி பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம பேசி புரிஞ்சுக்கிறோம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.